அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த புதிய வேலை நாளிலும் கர்த்தர் நம்முடைய கைகளை பலப்படுத்தி நமக்கு உதவி செய்வாராக. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி ரோமர் 4வது 19வது வசனம் முதல் வாசிக்கிறேன். அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தன்னுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. மார்க் 9:23 சொல்லுது, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருக்கலாம். நம்மளால் ஏதாவது செய்யக்கூடும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுது, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இந்த பகுதி சரீரம் செத்துப்போன கற்பம் செத்துப்போன ஒரு குடும்பத்தில் தேவன் செய்த அற்புதத்தை பேசுகிறது. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது, சாராளின் கற்பம் செத்து போனது. ஆனாலும் அவர்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு சந்ததியை அவர்களுக்கு கொடுத்தார். அதுக்கு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் வல்லவர் என்பதை அவன் முழு நிச்சயமாக நம்பினான். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஆம் என்றும் இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லா வாக்குத்தத்தங்களையும் பரிசுத்த வேதாவும் நமக்கு கொடுக்கிறது. பிள்ளை பேற்றில் இருந்து, பிள்ளை வளர்ச்சியில் இருந்து, கையில் பிரயாசத்தில் இருந்து, ஆசீர்வாதத்தில் இருந்து, பரலோக ராஜ்யத்திற்கு போகிற வரை வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கண்களால் ஒரு வேளை பார்த்தா இது சாத்தியமில்லை, இது நடக்க முடியாது, நடக்க வாய்ப்பில்லை என்பது போல சொல்லப்பட்டாலும் ஆனால் வேத வசனம் சொல்லுது, மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவன். ஆனால் நம்ம அவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாதபடி, நம்முடைய சூழ்நிலைகளை பெரிதாக பார்க்காதபடி எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நமது பரம தகப்பனை விசுவாசிப்போம். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்போம். அவருடைய வாழ்க்கையில் அருமையான சிறப்பான காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. நிச்சயமாக அப்படியே நீங்களும் நானும் வாழ்க்கையில் அற்புதங்களை பார்ப்போம், நடத்துவார். ஆமேன்.